கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய பகுதியில் நடந்த வீட்டில் புகுந்த திருட்டு வழக்கில் காவல்துறை தனிப்படை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு 3 குற்றவாளிகளை கைது செய்து திருடப்பட்ட நகைகள் மீட்கப்பட்டது. பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய பகுதியில் வசிக்கும் ஷேக் தாவித் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு தனது குடும்பத்துடன் நாகப்பட்டினம் சென்றிருந்தார். அவர் வெளியூரில் இருந்த நிலையில் ஜனவரி 16ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்கள் அவரது வீட்டின் கதவுகளை உடைத்து உள்ளே புகுந்தனர். பீரோவில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் மற்றும் வெள்ளி கொலுசுகள், ஒரு லேப்டாப் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக ஷேக் தாவூத் அவர்கள் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது. விரைந்து குற்றவாளிகளை கைது செய்ய கோவை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் உத்தரவின் பெயரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தனிப்படை மேற்கொண்ட தீவிர புலன் விசாரணையில் கோவை பகுதியைச் சேர்ந்த முருகேசன் மகன் சிவபிரகாஷ், ராஜேந்திரனின் மகன் ஹரிகுமார் மற்றும் மோகன்ராஜ் மகன் சந்திரபாபு ஆகிய 3 பேர் இந்த வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து காவல்துறை தனிப்படையினர் ஜனவரி 20ஆம் தேதி 3 குற்றவாளிகளையும் கைது செய்தனர். அவர்கள் திருடிய தங்க நகைகள் மற்றும் வெள்ளி கொலுசுகள், லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 3 குற்றவாளிகளையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த வழக்கில் விரைந்து குற்றவாளிகளை கைது செய்து திருட்டு பொருட்களை மீட்ட தனிப்படையினரை கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் பாராட்டினார். வீட்டில் புகுந்து திருட்டு வழக்குகளில் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.